கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் நம்ம சந்திக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பையும் கிருபையும் தேவன் தந்திருப்பதற்காக அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம கொடுத்திருக்கிற ஜீவனுக்காகவும் சுகம் பெறனுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வார்த்தையை படிக்கத்தக்கதான ஒரு வாஞ்சியை நமக்கு தந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். புதுசாக வந்திருக்கிற சிஸ்டர் ஐடாவை நான் வெல்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது மாதிரி ஒரு சிலர் புதுதாக ஜாயின் பண்ணுறவங்க அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜான் ஜெபராஜ் ஜேம்ஸ் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்முடைய மத்தியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி தேங்க் ஈச் ஒன் ஆஃப் யூ ஃபார் யுவர் கீன் இன்ட்ரெஸ்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நாட்களில் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனாலையும் யங் கிராஜுவேட்ஸ் ஜாப் சுச்சுவேஷனில் டைட்டாக இருக்கிறதுனால வர முடியாமல் இருக்கிறதுக்காக வருத்தப்படுகிறேன். இந்த வீக்கில் நம்ம ரெவலேஷன் புக்கை படிக்கணும்னு டிசைட் பண்ணோம். அது மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய புத்தகமாக இருக்கிறதுனால ஒரு காரணம். நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ கண்டினியூ பண்ணலாம். we will see how it goes. அதன் பின்பு நெக்ஸ்ட் வீக்கில் 2 பீட்டர் புத்தகத்தை படிக்கணும். காரணம் நான் ரெவலேஷனுடைய முடிவு நான் ஐ லுக் அட் 2 பேதுரு 3வது அதிகாரத்தை தான் நான் முடிவை நான் பார்க்க விரும்புகிறேன். அதனால அதையும் நம்ம சேர்த்து படிக்கிறதுக்காக தீர்மானிச்சிருக்கோம். ஆண்டவர் தாமே நம்மளை வழிநடத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய மத்தியில் இருக்கிற டாக்டர் திலகவதி கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க 2 பேருமே இந்த பைபிள் ஸ்டடியில் ரெகுலராக வரவங்க. ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் தர் கான்ஸ்டன்ட் என்கரேஜ்மெண்ட். மிஸ்ஸஸ் திலகவதி காந்தி அவங்க நம்மளை ஜெபத்தில் நடத்துவாங்க. கேக்குது? ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில நம்முடைய சமூகத்துல எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்திருக்கிற தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இனி சம்பவிக்க போகிற காரியங்கள், கடைசி காலத்திலே சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து நீர் உம்முடைய சீடனுக்கு ஆண்டவரே இயேசுப்பா வெளிப்படுத்தின அந்த விசேஷத்தை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரே, நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமான தேவன். ஆண்டவரே, நீங்க இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். நீங்க ஆண்டவரே ஐயா உம்முடைய சீடனுக்கு ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தின போது ஆண்டவரே ஐயா அது ரொம்ப மகத்துவமானதாக இருந்தது. ஆண்டவரே ஐயா, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க கூடவே இருந்து உம்முடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அந்த சீடன் ஆண்டவரே உம்மை பார்த்த போது ஆண்டவரே அப்படியே செத்தவனை போல விழுந்தேன் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே அந்த அளவு ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்திலே காணப்பட்டதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மூலமாக கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே பில்லியண்ண மூலமாக நீர் எங்களோடு கூட ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இடைப்படுகிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, அநேக புதையல்கள் ஆண்டவரே இசப்பா புதைக்கப்பட்டிருக்கிறது, ரகசியங்கள் ஆண்டவரே அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே, எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸ் எதுவும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த ஸ்டடி நடக்க கர்த்தர் நீங்க கிருபை தாங்க. ஆவியானவர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்கா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாவையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களும் பிதாவே, ஆமென். Thank you so much, sister, for that wonderful prayer. வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொன்ன உடனே நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இது யோவான் சீஷன் எழுதின புத்தகம் அறிந்திருக்கிறோம். யோவானுக்கு வெளிப்படுத்துறது என்று திட்டமாக இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது தன்னுடைய பெயரை குறித்து அவ்வளவுமா எழுதாதபடிக்கு இருந்தாலும் கூட இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல திட்டமாகவே அவருக்கு வெளிப்படுத்தின காரியத்தை என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப நாட்களுக்கு பின்பாக எழுதியிருக்கக்கூடும், AD 90க்கு பிறகுதான் இது எழுதியிருக்கக்கூடும் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க.
அதுவும் சற்று பொறுமை பார்க்கும் பொழுது யோவான் தான் கடைசியாக இருந்த அவருடைய சீஷனாக இருந்திருப்பார். எல்லாருமே மாற்றேசா தான் இருந்திருக்காங்க, இரத்த சாட்சிகளாக தான் இருந்தாங்க. யோவான் மிகவும் கடைசி நாட்களில் இருந்து வயதானவராக அவருக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டை நமக்காக சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். நிறைய கிறிஸ்டியன்ஸ் இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கும் ஒன்று பயப்படுவாங்க அல்லது வாசிக்க விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி படிக்கிறதுக்குமே நிறைய பேர் விரும்புவது கிடையாது. அதுக்கு சில காரணங்கள் நான் யோசிக்கும் பொழுது, ஒன்று அதில் இருக்கிற இமேஜரிஸ், அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதை விவரித்து காண்பிக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதே மாதிரி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர்ஸ், நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதுபடி இது ஒரு அப்பாகலிப்டிக் புக். தானியல் புஸ்தகத்தை என்னோட சேர்ந்து படித்தவங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும். தானியல் புஸ்தகத்தை தீர்க்கதரிசனமாகவும் சொல்லலாம், அதே நேரத்தில் வரப்போற நாட்களில் நடக்க போற காரியங்களை வெளிப்படுத்தின காரியமாகவும் அப்போகலிப்டிக் என்று நம்ம சொல்லுவோம். அந்த ரெண்டுமே இருக்கிறது. அதே போல்தான் வெளிப்படுத்த விசேஷத்தையும் தீர்க்கதரிசனமாகவும் கருதலாம். வரப்போதுன்னு சொன்ன காரியம் அதே, அதாவது வரப்போற காரியத்தை குறித்து சொல்ல மட்டுமில்லாதபடிக்கு அந்த காலத்துல தேவையான செய்தியும் கொடுத்ததாக நம்ம பார்க்கணும். அதுதான் தீர்க்கதரிசன வார்த்தைகள். தேவன் அந்த ஜனத்திற்கு கொடுத்த வார்த்தைகள் சொல்வது நம்ம தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்லுவோம். அப்போகலிப்டிக் சொல்ல போறது கடைசி நாட்களிலே அல்லது வரப்போகிற நாட்களில் நடக்க போற காரியங்களை குறிப்பிட்டு சொல்லுவது. எப்படி நம்ம தானியல் புஸ்தகத்தை போத் ப்ராஃபட்டிக் அண்ட் அப்போகலிப்டிக் சொன்னோமோ, அதே மாதிரி தான் ரெவலேஷன் புக்கையும் நல்ல ஞாபகத்துக் கொள்வோம். இட்ஸ் போத் ப்ராஃபட்டிக் அண்ட் ஆல்சோ அப்போகலிப்டிக் என்பதை மறந்து போக வேண்டாம். இமேஜரியை பார்த்துட்டு நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய பிரசனத்தை பார்த்து தான் நம்ம பயப்படணும். சகோதரி ஜெபித்தது போல தேவனுடைய பிரசனத்துல யோவான் பயந்தார ஒழிய அந்த பெரிய மிருகத்தை பார்க்கும் பொழுது, அதை காக்கும் பொழுது அதை பார்த்து பயப்படவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மிருகத்தை பார்க்க தான் பயப்படுறாங்க ஒழிய ஆண்டவருக்கு பயப்படுற பயம், ஆண்டவருடைய பிரசனத்துல இருக்கும் பொழுது இருக்கிற அந்த பயம் நமக்கு குறைஞ்சிருச்சு. அடுத்தது நம்பர்ஸும் ஒரு சிலருக்கு அது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. ஒரு சிலர் அதை வச்சு பல இன்டர்பிரிட்டேஷன்ஸை கொடுக்கறது நம்ம பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது, இந்த மீதி இருக்க 5 நாட்களும் படிக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம நம்பர்ஸை சந்திப்போம். அதுக்கு நான் உதாரணமா நான் குறிப்பிட்டிருக்கிறது போல 4 என்று போட்டிருக்கும் பொழுது ரொம்ப சிம்பிள். 4 கார்னர்ஸ், உலகத்தினுடைய 4 மூலைகள் என்று நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும். அதை விட்டுட்டு இன்னும் ரொம்ப ஆழமா அந்த 4 குறித்து கண்டுபிடிப்போம்லாம் சொல்ல வேண்டாம். 7 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுபடி பரிபூரணம் என்று சொல்லக்கூடிய காரியம். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலேயே 7 அதிகமாக வைத்து குறிப்பிடுகிறார். ஐ எம் சேயிங் 7 மிராக்கிள்ஸ் என்று நம்ம யோவான் சுவிசேஷத்தை படிக்கும்போது நம்ம பார்த்தோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் அவர் அதிகமாக 7 யூஸ் பண்ணியிருக்கிறார். 12 அல்லது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 12 அது இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா, 12 கோத்திரங்கள் பழைய ஏற்பாட்டுல தேவன் தெரிந்து கொண்டு தன்னுடைய ஜனத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். தன்னுடைய ஜனத்தை குறித்து இஸ்ரவேல் என்று சொன்னா 12 கோத்திரம் சொல்றது. புதிய ஏற்பாட்டுல திருச்சபை என்று சொல்லும் பொழுது 12 அப்போஸ்தலர்கள் தான் முக்கியமா சொல்றாங்க. அதனாலதான் யூதாஸ் காரியத்தை மறித்த உடனே அவங்க they are very keen to select the 12th apostle. பிப்ளிக்கல் சங்கீதத்திலிருந்து அவங்க கோட் பண்ணி கண்டிப்பா நம்ம 12வது அப்போஸ்தலரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அதனால பழைய ஏற்பாட்டுல 12 கோத்திரங்கள், புதிய ஏற்பாட்டுல 12 அப்போஸ்தலர்களை வைத்து திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம மனசுல வச்சுட்டோம்னு சொன்னோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. ரைட். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இன்னைக்கு இந்த வீக்ல உங்க பைபிள் எடுக்க நான் சொல்லவே இல்லை. நிறைய பேர் ஜோம் பண்ண சொல்லியிருக்கேன், ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் நாட் வெரி கான்ஃபிடென்ட். காரணம் நான் ரெவலேஷன் புத்தகத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன் நான் சொல்லவே விரும்பல. ஆனா அடுத்த பாயிண்ட் போட்டிருக்கிறது போல தேர் ஆர் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் அல்லது பல விதங்களிலே இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தனியா என்னோட பேசுனீங்கன்னா I'll be very happy to talk to you. But in general, I'll be giving different approaches, different interpretations. Basically because ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் இப்படி படிக்கிறோம், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இப்படி படிக்கிறோம், மார்க் 13ஆம் அதிகாரத்தில் இப்படி படிக்கிறோம், தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் இப்படி இருக்கிறது சொல்லிட்டு நிறைய பேர் அதை கோட் பண்ணி இது வெளிப்படுத்தல் எப்படி இருக்கிறதுனால இதுதான் சொல்லிடுவாங்க. ஆனா
அதை கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்குறவங்க அதற்கான வித்தியாசமான எக்ஸ்பிளனேஷன்ஸையும் நம்ம கொடுக்கும் பொழுது கவனமா பார்க்கணும். அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த உபத்திரவத்தின் காலம். உபத்திரவத்தின் காலம் 7 வருஷம் இருக்குமா? உபத்திரவத்தின் காலத்தை நம்ம சந்திச்ச பிறகுதான் ஆண்டவரை பார்க்க போவோமா? உபத்திரவத்தின் காலத்தை வந்து 2ஆ பிரிக்கிறாங்களே, 3 வருஷம் பிரிச்சிருக்காரு தானியேலு. அதனால 3 வருஷம் சாதாரணமா ட்ரிபுலேஷன் இருக்கும், அடுத்த 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க என்றெல்லாம் ஒரு கூட்டத்தார் ட்ரிபுலேஷனை பற்றி ரொம்ப பேசுவாங்க. 1000 வருஷ அரசாட்சி, மில்லினம் என்ற வார்த்தையும் அடுத்தது ரொம்ப ஒரு இன்டர்பிரிட்டேஷன் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நான் ஒரு சில நிமிஷங்கள் கழித்து உங்களோட பேச விரும்புகிறேன். டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அல்லது டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ, சரியா? இந்த புஸ்தகத்தை நான் மதுரையில் இருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால நாங்க மதுரையில் இருக்கும் பொழுது, ரைட் 14 years பேக், மதுரையில பசுமலைன்னு ஒரு இடம் இருக்குது. பசுமலையில ஒரு EGF மீட் பண்ணுவாங்க. அந்த EGF they have decided that they will study the book of Revelation. அப்ப நான் கேட்கும் பொழுது I was excited. காரணம், நானா உட்காந்து தனியா படிச்சோன்னா அவ்வளவு படிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் மற்றவங்களோட சேர்ந்து படிச்சேன்னா கண்டிப்பா கொஞ்சம் படிச்சுக்க முடியுமேன்னு சொல்றதுக்காகன்னு சொல்லிட்டு பசுமலை EGF-ஓடு சேர்ந்து இந்த ரெவலேஷன் புக்கை நாங்க படிச்சோம். இட் வாஸ் a big blessing for me. அவங்களுக்கு எவ்வளவு உபயோகமானு தெரியல, எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சதாக, நல்ல ஒரு தெளிவு கிடைச்சதாக நான் பார்க்க முடிகிறது. ஆனா அது செஞ்சது நான் 14 வருஷத்துக்கு முன்பாக. அதன் பின்பு நாங்க எங்கேயுமே ரெவலேஷன் புக்கை படிக்க யோசிக்கல. நம்ம பைபிள் ஸ்டடியில வந்து கொண்டிருக்கிற குறிப்பா 2 சகோதரிகள் பர்டிகுலரா ரெவலேஷன் புக்கை படிக்கணும், தானியேல படிச்ச உடனே படிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பமே நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், காரணம் ஒரே தானியேல் புத்தகத்தை முடிச்ச உடனே ரெவலேஷன் படிக்கிறதோட ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம படிப்போம்னு சொல்லிட்டு ஐ வாஸ் சோ ஹாப்பி. அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லி சொன்ன மற்ற சகோதரிகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலர் புத்தகத்தை படிச்சது எனக்கு ஒரு குட் பிரேக்கா நான் பார்க்க முடிகிறது. ஏன் சொல்லி நான் பிறகு சொல்றேன். ரைட், லாஸ்ட் சென்டென்ஸ் ஒருத்தர் சொன்னார் இப்படி, when we study this book either we'll be very glad or we'll be sad, otherwise we'll become mad. But I fully agree with them. அந்த பர்சன் சொன்னதுக்கு நான் ஃபுல்லா அக்ரி பண்றேன். நம்ம பைபிள் ஸ்டடியில் இருக்கிற எல்லாருமே முதல் கேட்டகரி இருக்குன்னு ஆசைப்படுகிறேன். இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது we have to be so glad. சகோதரி ஜெபித்தது போல ஆண்டவர் நேசித்த சீஷனுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சீஷனாகிய அப்போஸ்தலன் யோவானுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டை இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது அதை கேட்டு நம்ம சந்தோஷப்படணும். சும்மா பயப்படவோ அல்லது கலங்கி போயிருக்கவோ ரொம்ப துக்கத்தோடு இருக்கவோ அதெல்லாம் தவறான ஒரு ரெஸ்பான்ஸ். இன்னும் ஒரு சிலர் they became mad. ட்ரிபுலேஷனை போட்டு நோண்டி எடுத்து 3 வருஷத்தை தனித்தனியா பிரிக்கவும், 7 வருஷத்தை பிரிக்கவும், 1000 வருஷ அரசாட்சியில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு துருவி படிக்கிறது எனக்கு என்னமோ சரியா தெரியல. நான் முன்னாலே சொன்னது போல, முன்ன பின்னா செத்தாதான் சுடுகாடு தெரியும் சொல்லி தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க. முன்ன பின்னா செத்தாதான் சுடுகாடு தெரியும் சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் வெரி லைட்லி. ரெவலேஷன் புத்தகத்தை நம்ம முன்ன சாகல, அதனால நமக்கு சுடுகாடு தெரியல நான் சொல்ல விரும்பல. பட் அனாவசியமா போட்டு நம்மளை குழப்பிக்கிட்டு அதை போய் கவனிச்சு பார்த்துட்டு நம்ம செய்ய வேண்டிய ஊழியத்தையும் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையும் விடுவதுதான் மேடு தான் சொல்ல விரும்புறேன். படிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த புத்தகத்தை படிச்ச பிறகு அதிகமா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய ஒப்பீனியனை நீங்க டெவலப் பண்ணுங்க. ஐ அப்ரிஷியேட் தட். ஆனா அது நிமித்தமாக நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யோவான் சுவிசேஷத்துல, 1 யோவான்ல, ரோமர் புத்தகத்துல நம்ம படித்த காரியங்கள் எல்லாமே மனசுல வச்சுக்கொண்டு முழு வேதாகமத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை உணர்ந்து பார்த்து வாழணும். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நான் அதிகமா யூஸ் பண்ண புத்தகங்கள் பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, பைபிள் ஸ்பீக்ஸ் டுடேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ரி. உங்களுக்கு பிஎஸ்டி சீரீஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வாங்குங்க. பைபிள் ஸ்பீக்ஸ் டுடே பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ரெவலேஷனுடைய கமெண்ட்ரி ரிட்டன் பை மைக்கேல்
வில்காக், அது அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ESV ஸ்டடி பைபிள் NIV ஸ்டடி பைபிளோட அதிகமாக இருக்கிறத நான் பார்க்க முடிகிறது. புக் ஆஃப் ரெவலேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஒரு சில சோர்சஸ் வந்து நாங்க இங்க போட்டிருக்கிறோம். மற்ற கமெண்ட்ரிஸும் நான் யூஸ் பண்ணேன், பட் இந்த ரெண்டும் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மேப் கண்டிப்பாகவே பார்க்கணும். நாளைக்கு அதை அதிகமா நம்ம பார்க்கலாம். 2ஆம் 3ஆம் அதிகாரங்களில 7 திருச்சபைக்கு இன்னைக்கு நம்ம வாசிப்போம், பட் நாளைக்கு தான் அதை அதிகமா டீட்டெயிலா பார்க்க போறோம். அந்த 7 திருச்சபைகளும் இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த காலத்துல இருக்கிற துருக்கி நம்ம சொல்லலாம். அந்த காலத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஏசியா மைனர், இதுதான் ஏசியா மைனர்னு சொல்லிட்டு, இது பிளாக் சி, அதன் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காரியம். இந்த இப்போ வந்து அது துருக்கின்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஏசியா மைனர்ல இருக்கக்கூடிய 7 திருச்சபைகள், எபேசு, ஆமா எபேசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியில லவோதிகாயா வரைக்கும் இருக்கிற திருச்சபைகளை குறிப்பிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த 7 திருச்சபைக்கு எழுதப்பட்ட கடிதங்களை நாளைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். யோவான் இந்த எபேசு பட்டணத்தில் இருந்திருக்க கூடும் என்றுதான் எதிர்பார்க்கிறாங்க கடைசி நாட்களில், லேட்டர் டேஸ்ல. ரைட், இந்த பகுதியில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற திருச்சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, கொலோசை சபைக்கு ஏன் எழுதப்படல? காரணம், எபேசிலருக்கு முதலாவது எழுதியிருக்காங்க. கொலோசை புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகமா நம்ம படிச்சோம், எழுதலன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். கொலோசை புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது இந்த 3 பட்டணங்களும் பக்கத்தில் இருக்க பட்டணங்கள், ஹெரோபோலிஸ், லவோதிகேயா, கொலோசை, இது 3 பக்கத்தில் இருக்கிற பட்டணங்கள். பவுல் கடிதத்தை எழுதும் பொழுது கொலோசை பட்டணம் மிக முக்கியமானதாக காணப்பட்டது. அதை தொடர்ந்து லவோதிகேயா வந்து அதிகமாக வளர்ந்ததாக நம்ம பார்க்கலாம். கொலோசை 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். மற்ற இந்த 2 ஊர்களை பேரையும் நம்ம போட்டு பவுல் எழுதியிருப்பார். அதனாலதான் லேட்டர் டேஸ்ல லவோதிகா has become a prominent place than கொலோசைன்னு சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. எனவே தட்ஸ் நாட் ஒரு மெயின் பாயிண்ட் கிடையாது. இந்த 7 திருச்சபைகளுக்கு எழுதினதை நம்ம வாசிக்கிறோம். இது நல்லா கவனிக்கணும். மெயின் மெசேஜ் என்று நம்ம சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் அபவுட் எண்ட் டைம்ஸ் ஃபுல்லி. சரியா? கண்டிப்பா நம்ம படிக்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் 19, 20, 21, 22 இந்த 4 அதிகாரங்கள் தான் வெளிப்படுத்தல இருக்கிற இந்த 22 அதிகாரங்கள்ல 19, 20, 21, 22 அந்த 4 அதிகாரங்கள் தான் talks much about the future. ஆனா மெயின் மெசேஜ் என்று நம்ம பார்க்கும்போது இந்த 2 காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும். ஒண்ணு வந்து it is the revelation of Jesus Christ with a vision of his glory, wisdom and power. ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியம், இயேசுவானவருடைய மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த புத்தகத்துல அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்க காரியம். அது மட்டுமல்ல, அவருடைய 2வது வருகையின் பொழுது அவர் ராஜாவாக வரப்போகிறார், அவர் ஆளுகை செய்ய போகிறார். திருச்சபையை மட்டுமல்ல, whole universe is going to come under. அதான் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம். அந்த கிறிஸ்டாலஜி 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியை நம்ம படிக்கும் பொழுது பார்த்தோம். இந்த ஆண்டவர், அதாவது திருத்துவ தெய்வம் செயல்படுவதை நம்ம பார்த்து விட்டு, இயேசுவானவர் எல்லாவற்றிற்கும் ஆண்டவராய் இருக்கிறார். திருச்சபைக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம அதை தான் முக்கியமா நம்ம பார்க்க போகிறோம். 2வது காரியமும் நான் முக்கியமா நான் பார்க்கிறேன். John's main point is to challenge and encourage the believers in the midst of their opposition and persecution to look unto Lord Jesus Christ. நல்லா கவனிச்சுக்கங்க. இது வந்து கண்டிப்பாகவே லேட்டர் டேஸ் நம்ம பார்க்கிறோம். AD 70க்கு பிறகு நீரோ மன்னனுடைய காலத்துல மிக மிக மோசமான ட்ரிபுலேஷன்ஸ் போனதை நம்ம பார்க்கலாம். மக்கள் எரிக்கப்பட்டாங்க, சிங்கக்கெபில போடப்பட்டாங்க, எப்படி பயங்கரமான காரியங்கள் எல்லாமே நடந்ததை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் எவ்வளவாய் பாடுபட்டார்கள் நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம ஜெனரல் எபிசோட்ஸ் படிக்கும் பொழுது அதை நம்ம பார்த்தோம்.
அந்த உபத்திரவத்தின் காலத்துல அவங்க வேதனைகளை சந்திக்கிற பொழுது நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னு சொல்லிட்டு எபிரோய ஆக்கியோனும் தொடர்ந்து யாக்கோபு, பேதுரு, யோவான், யூதா ஒவ்வொருவருமே அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. இதுவும் that includes with that. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இந்த 8 ஜெனரல் எபிசோட்ஸோட சேர்ந்து இதுவையும் கனெக்ட் பண்ணி தான் நீங்க பேசணும். இதை நம்ம தனியா பிரிச்சுட்டு வருங்காலத்தில் இருக்க மக்களுக்காக கொடுக்கப்பட்டது நம்ம சொன்னோம்னா அது அவ்வளவு சரியில்லை. ஒரு சிலர் இன்டர்பிரிட்டேஷன் அப்படி இருக்கிறதுனால ஐ எம் பிட் ஒரிட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சரியான கான்டெக்ட்ல பார்த்தோம்னு சொன்னோம்னா காஸ்பல்ஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் பேசின, அவர் வாழ்ந்த, அவர் செய்த எல்லா காரியங்களும் குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து அவருடைய பாடு, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் எல்லாத்தையும் நம்ம காஸ்பல்ஸ்ல வாசிக்கிறோம். 4 காஸ்பல் ரைட்டர்ஸும் பல கோணங்களில அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கனெக்ட் பண்ணுது, காஸ்பல்ஸையும் எபிசோட்ஸையும் கனெக்ட் பண்ணுகிறது. திருச்சபை எப்படி உருவானது என்பதையும் திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் the historical development of the church வந்து அப்போஸ்தலர்ல படிக்கிறோம். அதை தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலன் எழுதின 13 கடிதங்களை நம்ம பார்க்கலாம். அவர் திருச்சபையில தலைமைத்துவம் எப்படி இருக்கணும், பொறுப்பெடுக்கணும் எப்படி இருக்க வேண்டும், அதே போல திருச்சபையின் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவான விதத்துல the doctrinal teachings கோட்பாடுகளை அவர் குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். அதன் பின்பு 8 நிருபங்கள் ஜெனரல் எபிசோட்ஸ். அதனுடைய கிளியர் ஃபோக்கஸ் வந்து அப்போசிஷன், பர்சிக்யூஷன் அண்ட் சேலஞ்சஸ் இந்த வேர்ல்ட்ல இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி ஃபெய்த்ல இருக்கணும் என்று குறிப்பிட்ட புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷமும் அதுல மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த 7 சபைக்கு எழுதுனது மட்டும்தான் அதை நீங்க சொல்லலாம், 2ஆம் 3ஆம் அதிகாரங்களுக்கு மட்டும்தான் நீங்க சொல்லலாம். 4ஆம் அதிகாரத்துக்கு பின்பால இருக்கிறது எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம படிச்சு பார்ப்போம். புதன்கிழமையில இருந்து அதை நம்ம படிக்க போறோம். கர்த்தருக்கு சித்தமான டீட்டெயிலா படிக்கும் பொழுது we will understand whether it is a future. என்னை பொறுத்த வரைக்கும் mostly it is a past. நீங்க ஆச்சரியமா நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா தெரியப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்துல மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் பாஸ்ட். எப்படி தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியங்கள் அந்த சரித்திரத்துல நடைபெற்ற சம்பவத்தை இங்க யோவானுக்கு குறிப்பிட்டு சொன்னதாக நான் பார்க்கிறேன். யாத்ராகமம், உபாகமம், தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாத்திலையும் எழுதப்பட்ட காரியங்களை தான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க. ஆண்டவர் உயர்த்தப்படுகிறார், இப்பொழுது அவங்க எதிர்பார்த்த இயேசுவானவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை கான்ஸ்டன்டா சொல்லிக் கொண்டு வரதை நம்ம பார்க்கலாம். முடிவுல கிளியரா இன்னும் வரும் நாட்களில நடக்க போற காரியத்தையும் தேவன் வெளிப்படுத்துறதா நம்ம பார்க்கலாம். சோ இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்க வர வேண்டும் நான் விரும்புகிறேன். என்னோட நீங்க டிஸ்அக்ரி பண்ணினீங்கன்னா பிளீஸ் உங்களுடைய திருச்சபையின் பின்னணியத்துல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடை வைத்து நீங்க டிஸ்அக்ரி பண்ணி இல்ல 4ஆம் அதிகாரத்துல இருந்தே கண்டிப்பா ஃபியூச்சரிஸ்டிக் நினைச்சிட்டு படிச்சீங்கனாலும் இட்ஸ் ஓகே. பட் அதை நம்ம பர்சனலா டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஐ வாண்டட் டு லீவ் வித் யூ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ப்ராட் அவுட்லைன் என்று நம்ம சொல்லுவோமானால் முதல் அதிகாரத்துல யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்கள், வாட் ஜான் ஹஸ் சீன், யோவான் பார்த்தது என்னதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து திங்ஸ் விச் த சர்ச்சஸ் ஹியர்ட், அந்த 7 திருச்சபைகள் கேட்ட சத்தியத்தை யோவான் திட்டமாக தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். நாளைக்கு படிக்கும்போது பார்ப்போம். அது வந்து டைரக்டா அந்த சர்ச்சுக்கே கொடுக்கப்பட்ட மெசேஜ் மட்டுமல்ல, வருங்காலத்தில் நடக்க போற திருச்சபையின் எல்லாருக்கும் எச்சரிப்பின் சத்தமாகவே நம்ம பார்க்கக்கூடும். அதனாலதான் 7வது திருச்சபையை பார்க்கும் பொழுது அனலுமா இல்ல குளிராயும் இல்ல, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன காரியத்தை இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபைகளில பல முறை கேள்விப்பட்டிருக்கோம். கன்வென்ஷனல் பிரீச்சர்ஸ் நிறைய முறை அதை கோட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற திருச்சபை அந்த கண்டிஷன்ல தான் இருக்கிறது.
அனலும் இல்லாதபடிக்கு குளிரும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் வாந்தி பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறாங்க என்ற சொல்றதை நம்ம பார்க்கலாம். எனவே அந்த 7 திருச்சபை குறித்து கச்சிதமான நாளைக்கு பார்ப்போம். 4ஆம் அதிகாரத்திலிருந்து உபத்திரவத்தின் மத்தியிலே எப்படி ஆண்டவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை அதிகமா நம்ம பார்க்கலாம். அதையும் 2 பிரிவாக நம்ம பிரிப்போமானால், அடுத்த பகுதியில் நான் போட்டிருக்கிறது போல எருசலேமுடைய வீழ்ச்சி, அதை முதல் 11 அதிகாரங்கள் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது ரோமாபுரியார், அவங்க தான் எருசலேமை ஆண்டு கொண்டிருந்தாங்க. ரோமன் எம்பையர் கீழே தான் எருசலேம் இருந்தது, இஸ்ரவேல் ஜனம் இருந்தாங்க. அதனுடைய வீழ்ச்சியையும் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆல்மோஸ்ட் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். தட் மீன்ஸ் உலகத்தின் ராஜ்யங்கள் அழிக்கப்பட போகிறது. எப்படி நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் கிருபையாக ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு, அந்த வெளிப்பாடை அவன் பெற்ற பின்பு கூட ஒரு சேலஞ்ச் பண்ணி, நான் உனக்கு தரிசனத்தை சொல்ல மாட்டேன், நீ எனக்கு தரிசனத்தை சொல்லி அதனுடைய மீனிங்கை சொல்லணும், அல்லது உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு அவருடைய அதிகாரத்தை காட்டினாரு. தேங்க் காட், தேவன் தானியலுக்கு வெளிப்படுத்தி சொன்னார், இதுதாயா நீ பார்த்த தலை, இதுதாயா நீ பார்த்த அடுத்த ராஜ்யம், அதுக்கு அடுத்த ராஜ்யம், அடுத்து கால் பகுதியில மண்ணும் மரமும் சேர்ந்திருக்கிறது என்று தெளிவான விதத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்ன காரியத்தை தானியேல் திட்டமாக தெளிவாக சொன்னார். இப்ப நீங்க பாருங்க, எருசலேமுடைய ஃபாலையும் ரோமுடைய ஃபாலையும் தேவன் குறிப்பிட்டு சொல்வதனுடைய காரியம் என்னவென்றால், உபத்திரவத்தின் காலத்திலே நம்ம சந்திக்க போற காரியங்கள், அல்லது இதெல்லாம் நம்ம விசுவாசத்திற்கு சவாலா இருக்கக்கூடிய காரியங்கள் என்று யோவான் மூலமாக அங்க இருக்கிற திருச்சபை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கொள்வோம். நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறது அல்லது வெளிப்படுத்தல் சொன்னாவே ரொம்ப ஒரு இமேஜரி இருக்குது, நம்பர்ஸ் இருக்கு நம்ம சொல்றோம். பட் அவங்களுடைய காலத்துல அப்போகலிப்டிக் ரைட்டிங்ஸ் ரொம்ப காமன், ரொம்ப காமன். அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சர்ச் ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியா அதை கோட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு கலக்கத்தை போல, இந்த காலத்துல 20th செஞ்சுரியில இருக்கிற கலக்கத்தை போல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ் இந்த புத்தகத்தை பயப்பட்டோ அல்லது கலங்கி போயோ பார்த்ததாக நம்ம பார்க்கல. ஸோ அந்த மக்களுக்கு they understood, that's what it means. நான் சொன்னது போல இட்ஸ் a prophetic. எப்படி எருசலேமுடைய ஃபாலை தேவன் சொல்லி அதை நிறைவேற்றினாரோ, இன்னைக்கும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். God is in throne. And நான் பயத்தோடும் பயபக்தியோடும் வாழ வேண்டும். இன்னும் வரப்போற நாட்களிலும் நடக்க போற காரியங்கள், கடைசியில 2வது வருகையில நடக்க போற காரியம் என்பதுதான் பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. அதே தான் யோவான் திருச்சபைக்கு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா ஏன் நானும் நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகணும்? சரியா? தயவுசெய்து கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். கண்டிப்பாகவே கடைசி பகுதியில பார்க்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்துக்கு பின்பாக 1000 வருஷ அரசாட்சி பெற்றிருக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி ஆண்டவருடைய 2வது வருகை மற்றும் கடைசி தியார்ப்பு. 7 என்று குறிப்பிட்டு நான் சொன்னேன். மற்ற நம்பர்ஸோட இந்த 7 நான் குயிக்கா சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட்ல 7 சர்ச்சஸ் இருக்கும். ஈவன் அதுக்கு முன்னாலே பார்க்கும் பொழுது 7 பிளெஸிங்ஸ் இருக்கிறது. வாக்கியவான்கள் 7 வார்த்தைகள் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பிறகு பார்க்கலாம். அடுத்தது 7 சீல், 7 ட்ரம்பட், 7 காஸ்மேட்டிக், அதாவது உலகத்தில் நடக்க போற கான்ஃபிளிக்ஸ், காஸ்மிக் கான்ஃபிளிக்ஸ், 7 பவுல்ஸ். அதே மாதிரி பின்னால பகுதியில ஜஸ்டிஸ், வேர்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் 7 இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். தென் 7 விஷன்ஸ் ஆஃப் அல்டிமேட் ரியாலிட்டி, கடைசி காலத்தில் இருக்க போற காரியங்கள் எல்லாம் இந்த பிஎஸ்டி கமெண்ட்ரியில ரொம்ப அழகாக தெளிவான விதத்தில் கொடுத்திருக்காங்க. கடைசியாக ஈவன் அதோட நான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், பட் அல்டிமேட்டா நம்ம பார்க்கும் பொழுதும் 7 ஃபைனல் ரெவலேஷன்ஸையும் யோவான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். எனவே இதோட நான் ஜாஸ்தி தான் பார்க்கிறேன். அந்த பாக்கியவான்கள் சொன்னா 9 sevens நானே பார்க்க முடிகிறது. நீங்க தொடர்ந்து நீங்க படிக்கும் பொழுது இது மாதிரி நிறைய நம்பர்ஸை நீங்க பார்க்க முடியும். ரைட், பிஃபோர் வி லுக் அட் ஃபர்ஸ்ட் சாப்டர், 1வது அதிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த ஒரு வியூ நான் சொல்லிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். we will continue, பிறகு நம்ம பார்க்கலாம்.
1000 வருஷ அரசாட்சி வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்துல மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயுமே 1000 வருஷ அரசாட்சி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கல. நம்ம பாடெல்லாம் பாடுறோம், 1000 வருஷ அரசாட்சி பற்றி எல்லாம் பேசுறோம், அது நிறைய படிக்கிறோம். பட் இந்த ஒரு பகுதி மட்டும்தான் இருக்கிறது. அதுல 3 வித்தியாசமான வியூஸ் இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ மில்லினம் வியூ, அடுத்தது போஸ்ட் மில்லினம் வியூ, மூணாவது அ மில்லினம் வியூ. இது நான் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேனே. அ மில்லினம் வியூனா 1000 வருஷ அரசாட்சின்னு ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் நீங்க ரொம்ப பொருட்டா நினைக்காதீங்க. காரணம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுபடி ஆண்டவருக்கு 1000, நமக்கு 1000 வருஷம் சொல்றது ஆண்டவருக்கு ஒரே ஒரு நாள். அதனால இட் ஜஸ்ட் ஹேப்பன் இன் ஒன் டே சொல்லிட்டு இந்த 1000 வருஷ அரசாட்சியை நீங்க பெருசா யோசிக்காதீங்க, அதை போட்டு நீங்க குழப்பாதீங்க. ஆண்டவருக்கு ஒரு நாளே அந்த 1000 வருஷம், நமக்கு யோசிக்கிற மாதிரி 1000 வருஷம் வந்து ஆண்டவருக்கு ஒரு நாளே இருக்கும். ஆனால் ஏன் 1000 வருஷ அரசாட்சி போட்டு நீங்க இவ்வளவு குழப்பறீங்கன்னு சொல்லுவாங்க. ரைட். ஆண்டவர் இப்பொழுது காலத்தை செயல்பட்டு வருகிறார். இப்பொழுதும் சரித்திரத்துல பிசாசு ஆள் இல்ல, ஆண்டவர் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். பல விதமான காரியங்கள் நடைபெற்று வருகிறது. சரி, ட்ரிபுலேஷனை குறித்து நீங்க ஏன் வீணா ஒரி பண்றீங்க? இப்பவுமே மக்கள் படுகிற பாடல்களை நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கே பயமா இருக்கிறது. லிபியால, நைஜீரியால, மற்ற பல தேசங்களில, கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் இருந்தாலும் சரி, முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஹிந்து நேஷன்ஸ் இருந்தாலும் சரி, உபத்திரவம் சொல்லி பார்க்கும் பொழுது ஐயோ பயங்கரம் பயங்கரம். அப்படின்னா tribulation is already there, உனக்கு தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீ ஏன் போட்டு உபத்திரவம் இல்லை உபத்திரவம் இல்லைன்னு நினைக்கிற? படுற உபத்திரவ படுறத பார்த்தான்னா பயங்கரம். நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், கந்தம்மாள் ஒரிசால 12 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். 50,000 கிறிஸ்தவர்களை அவங்க தாக்கி கம்ப்ளீட்டா திருச்சபைகளை இடிச்சு போட்டாங்க. எல்லாருமே போனாங்க. மை காட், நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அதனுடைய பின்னணித்தை கேட்டீங்கன்னு சொல்லி தெரியல, அதுல சம்பவிச்ச காரியங்கள் நீங்க கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி தெரியல, அவங்க சந்திச்சவங்க பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. நான் ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு ப்ரோக்ராம்காக சொல்லிட்டு இண்டோர் போயிருக்கும் பொழுது ஐ மெட் a young lady. Oh my, என்னால தூங்க முடியல. மை காட், அந்த அந்த அகோரமான நாட்களை சந்திச்ச பல பெண்மணிகள்ல இந்த ஒரு பெண்மணி, யங் கேர்ள். ஒரு நான் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு 22, 23 வயசு இருந்திருக்கும். தட் மீன்ஸ் 25 வயசு இருக்கும். அப்ப வந்து அவங்க அந்த பல மனிதர்களாலே, ஆண்களினாலே அவதிப்பட்ட காலம் வந்து கிட்டத்தட்ட 15, 16 வயசு பொண்ணு. ஐயோ, அவங்கள பார்க்கும் பொழுது நம்ம அப்படியே அழதான் செய்யணும். மிராக்குலஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி மத்திய பிரதேசத்துல போய் அங்க ஒரு அருமையான திருச்சபையின் மக்கள் கவனித்துக் கொள்ள ஒரு பெரிய இயக்கத்துல, நல்ல ஒரு ஐக்கியத்துல அவங்க ஜாயின் பண்ணி, she is very happy now, she is ministering to others. அது நான் கண்கூட பார்த்த ஒரு உபத்திரவத்தில ஒரு பகுதி. சோ இப்படிப்பட்ட ட்ரிபுலேஷன்ஸை இன்னைக்கும் திருச்சபை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதனால நீங்க ட்ரிபுலேஷன் சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம், அது தனியா யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார். அப்பொழுது முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த விசுவாசிகள் எழும்பியிருப்பாங்க. நம்மளும் உயிரோடு இருக்கிற நாமும் எழுந்துகிறோம். காரணம் 1 தீமோத்தேயு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல அதை கிளியரா வாசிக்கிறோம். So we strongly believe if we'll die in Christ, ஆண்டவருக்குள்ள மரித்திருப்போமானால் நாம முதலாவது அவரோடு எழும்பியிருப்போம். அதோடு கூட இருக்கிற விசுவாசிகளும் எழும்பியிருப்பாங்க. அதுல there is no doubt about it. அதன் பின்பு தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறோம். 2 பேருமே, விசுவாசிகளும் சரி அவிசுவாசிகளும் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டும். நித்திய நித்தியமான ஆக்கினைக்குள்ளாகவும் நித்திய நித்தியமான வாழ்வுக்குள்ளாகவும் நம்ம கடந்து போவோம் என்பது அவங்க ஒரு 2000 வருஷம் அரசாட்சியை குறித்து ரொம்ப பேச வேண்டாம், தட்ஸ் வெரி சிம்பிள்னு சொல்லிட்டு மில்லினம் என்று சொல்லுவாங்க. போஸ்ட் மில்லினம் என்று சொல்றவங்க ESVல இருந்து ஆப்போசிட்டா போட்டிருக்குது, நான் பின்னால இருந்து போறேன். கிரைஸ்ட் கம்ஸ் ஆஃப்டர் த மில்லினம். 1000 வருஷ அரசாட்சி நடைபெறும். அதன் பின்பு ஃபர்ஸ்ட் சர்ச் நம்ம இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க காலம், அதன் பின்பு 1000 வருஷ அரசாட்சி இருக்கும்.
அதை தொடர்ந்துதான் ஆண்டவராகிய இயேசுவானவர் வரப்போகிறார் என்று அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம். போஸ்ட் மில்லினம் என்று சொல்லக்கூடியவங்க. இந்த ப்ரீ மில்லினம் என்று சொல்லும் பொழுது 2 விதத்துல பார்க்கலாம். முதலாவது பார்க்க வேண்டியது கிளாசிக்கல் ப்ரீ மில்லினம் என்று சொல்லக்கூடியவங்க. இதுதான் நீங்க அதிகமா பார்த்துருப்பீங்க. அநேக திருச்சபைகளில இத கோட் பண்ணி பேசுறதை நீங்க கேட்டிருக்கலாம். இப்போ திருச்சபையின் காலம், உபத்திரவத்தின் காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் வானத்துல வரப்போகிறார். எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. விசுவாசிகள், கிறிஸ்துவுக்குள் மரித்த விசுவாசிகள் முதலாவது எழும்பியிருப்பாங்க. தென் அதை தொடர்ந்து நாமும் அவருடைய வானத்திலே அவரை சந்திக்க போகிறோம். வானத்துல சந்தித்த பிறகு நாம் திரும்ப இந்த உலகத்திற்கு 1000 வருஷ அரசாட்சியிலே நாம் ஆளுகை செய்வோம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவோடு கூட விசுவாசிகள் எல்லாரும் இந்த 1000 வருஷ அரசாட்சியில நமக்கு கொடுக்கப்படும். காரணம் அப்படிதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நமக்கு will be part of ruling சொல்லிட்டு 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பின்பு அன்பிலிவர்ஸ் நியாய தீர்ப்புக்காக எழுதப்படும். அந்த இந்த சேர் சொல்றது இந்த சேர் போட்டிருக்கிறது என்னன்னா ரெப்ரசன்ட் ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். அந்த ஒயிட் ஜட்ஜ்மெண்ட் அது இந்த சேரை பார்த்துக்கலாம். அதை தொடர்ந்து ஈட்டர்னல் லைஃப்குள்ள நம்ம கடந்து போக போறோம். இது இல்லாதபடிக்கு இன்னொரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு போதனை என்னன்னா ப்ரீ ட்ரிபுலேஷனல் ப்ரீ மில்லினம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரிபுலேஷனை நீங்க இப்பவுமே கனெக்ட் பண்ணாதீங்க. தனியா இதோட மோசமான ட்ரிபுலேஷன் வரும். அதிலும் 7 வருஷம் இருக்கும். காரணம் நம்ம தானியல்ல வாசிக்கிறோம் 3 வருஷம் சாதாரணமாகவும் அடுத்த 3 வருஷம் அதிகமாகவும் இருக்கக்கூடும். எனவே என்பதுதான் இதுல ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, விசுவாசிகள் இந்த உபத்திரவத்தின் நாட்களை சந்திப்பாங்களா, அல்லது நம்ம இதுக்கு முன்னால பார்த்தது போல உபத்திரவத்தின் நாட்கள் எல்லாம் கடந்து போன பிறகுதான் ஆண்டவருக்கு முன்னால போயிடுவோம். நமக்கு உபத்திரவத்துக்கு இருக்காது. உபத்திரவத்தின் காலத்துல பிசாசு ஆளுகை செய்வான். அப்பொழுதும் இயேசு மேல விசுவாசம் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதும், ஆனா மக்கள் மிகவும் கஷ்டப்பட போறாங்க என்பதாக ஒரு போதனை இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து 1000 வருஷ அரசாட்சி, வெள்ளை சிங்காசனத்துல ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு நித்திய தீர்ப்பு. இதுதான் இந்த ட்ரிபுலேஷன் குறித்தும் 1000 வருஷ அரசாட்சி குறித்தும், உபத்திரவத்தின் காலத்தை குறித்தும் 1000 வருஷ அரசாட்சி குறித்தும் கொடுக்கப்படக்கூடிய பலவிதமான கருத்துக்கள். நீங்க யோசிச்சு வைங்க. நம்ம தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது பார்க்கலாம். காரணம் நான் உங்களுக்கு கிராஃபிக்கா நான் காட்டிட்டேன்னு சொன்னேன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நான் நினைக்கிறேன். So I sincerely thank Vadivel for getting me this very good pictures. இப்பொழுது நம்ம முதலாவது அதிகாரத்துக்குள்ள நம்ம போலாம். முதலாவது அதிகாரத்தை ஈரோட்ல இருந்து தங்கச்சி ஏஞ்சலினை வாசிக்க கேட்டிருக்கேன். As you know that Angeline has written her NEET exam. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.
இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே இலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கற்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். ஆமேன். நான் ஏஞ்சலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏஞ்சலின் இஸ் ஃப்ரம் ஈரோடு. இந்த முதல் 8 வசனங்களை துவக்க பகுதியாக நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம பார்க்கும் பொழுது யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷம், இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவிசேஷம் சொல்லிடுவோம், அப்படி கிடையாது. 4 புத்தகங்கள் மட்டும்தான் சுவிசேஷம். இது தேவன் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷம். நான் நிறைய இடத்துல சர்ச்சஸ்லயே பைபிள் போர்ஷன் வாசிக்க போகும்பொழுது எடுத்து வாசிக்க நான் கேட்டிருக்கேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் சொல்லிட்டு வாசிச்சிருப்பாங்க. அது நம்ம சின்ன மிஸ்டேக் தான், பட் ஆனாலும் அதை நம்ம கவனிச்சு கொள்ளணும். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். காட்ஸ் வேர்ட், அதே மாதிரி விட்னஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கணும். காட்ஸ் வேர்ட், அதை நம்ம மாற்றவே முடியாது. அண்ட் இந்த யோவானுக்கு கொடுக்கப்பட்ட சாட்சி, சுவிசேஷத்தில் எழுதும்போது சொல்றார், நாங்க பார்த்து நாங்க தொட்டு உணர்ந்த காரியங்களை உங்களுக்கு எழுதுகிறோம்னு சொல்றாரு. அண்ட் டெஃபினட்டா பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை தான். ஆனா யோவானுடைய ஈடுபாடும் இருக்கிறது நம்ம கண்டிப்பா மனசுல வைத்துக் கொள்ளணும். ஸோ தேவனுடைய வார்த்தையும் யோவானுடைய சாட்சியும் சேர்ந்து இங்க கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். நான் முன்னாலே சொன்னது போல பாக்கியவான்கள் என்று கொடுக்கப்பட்ட வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வெளிப்படுத்தின வசனங்கள் அல்ல, தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும்
கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. பாக்கியவான்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிளஸட். நான் மீதி இருக்கிற வசனங்களை கோட் பண்ணியிருக்கேன். அந்த 6 வசனங்கள் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 6 வசனத்தையுமே பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்பது மிக அழகான விதத்துல யோவான் குறிப்பிட்டு சொல்வதாக நாம் பார்க்கலாம். We are blessed people. Who are they? தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை அடிபண கொடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட அவருடைய குமாரன் குமாரத்தி என்ற கிருபையை பெற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருவருமே பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை கேட்டு அதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிற நாம் யாவருமே பாக்கியவான்கள். அதை தொடர்ந்து இந்த 7 திருச்சபைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம இங்க வாசிக்கிறோம். அது என்னன்னா, திருத்துவ தெய்வம் இதுல ஈடுபட்டிருக்க நம்ம கிளியரா பார்க்க முடிகிறது. நம்ம அதுதான் படிச்சு கொண்டிருக்கோம். ஜெனரல் எபிசோட்ஸ் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம படிக்கும் பொழுது கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, இதை கம்பார்ட்மெண்டைஸ் பண்ணி பிதாவானுடைய காலம் எது, இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் எது, அது பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து குமாரனுடைய காலம் எதுன்னு சொல்லி நம்ம பிரிச்சு சொல்லுவது தவறான ஒரு போதனை. அப்படி செய்யக்கூடாது. அண்ட் திருத்துவ தெய்வம் மூவரும் செயல்படுவதை நம்ம பார்க்கலாம். அவர் எப்படி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல செயல்பட்டாங்களோ அதே போலதான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் மூவரும் செயல்படுகிறார் என்பதை மறந்தே போகக்கூடாது. ஆனா மூவரும் தனித்தனியாக செயல்பட்டதை நம்ம வாசிக்கிறோம், நிறைய பார்த்திருக்கோம். அப்போஸ்தலர் படிக்கும்போது நம்ம பார்த்தோம், இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்லும் பொழுது ஆஸ் இஃப் பிதாவுக்கு முக்கியத்துவம் இல்லை, பரிசுத்தாவின் முக்கியத்துவம் இல்லை அர்த்தமே கிடையாது. அதை நம்ம தப்பா புரிஞ்சு கொள்ளவே கூடாது. அதே மாதிரிதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தினல்ல இயேசுவானவர் அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது பிதாவும் பரிசுத்தாவியானவரும் குறைவா இருக்காங்கன்னு சொல்லுது நம்ம சொல்லவே கூடாது. இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த 7-fold spirits என்று நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். பின்னால எழுதி பார்க்கும் பொழுது 7 ஆவிகள் என்று குறிப்பிடப்பட்ட நம்ம பார்க்கலாம். அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. தூதர்கள்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு தூதர்கள் இருக்காங்க, கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதே போல அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லுவதும் சரியான ஒரு காரியம் கிடையாது. இதை நம்ம பார்த்தோமானால் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம முன்னாலே நம்ம படிச்சிருக்கோம். ஒரு தடவை வேற கான்டெக்ட்ல இந்த வசனத்தை வாசிச்சோம். இப்ப நான் திரும்ப வாசிக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்லும் பொழுது தீர்க்கதரிசிகள் மூலம் சொன்ன காரியத்தை படிக்கும் பொழுது ஏசாயா 11:1 வாசிட்டோம். 2ஆம் வசனத்தை கவனிங்களேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று குறிப்பிடப்பட்ட வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று குறிப்பிடப்பட்டு சிலதை நம்ம பார்க்கலாம். இல்லை கவனிச்சு பாருங்களேன். wisdom of understanding, counsel, might, knowledge, fear of the Lord என்று பல கோணங்களில் கொடுக்கப்பட்ட ஆவியானவருடைய குணாதிசயங்களை யோவானுக்கு குறிப்பிடப்படும் சொல்லிட்டு கமெண்டேட்டர்ஸ் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ பழைய ஏற்பாட்டிலேயே ஆவியானவர் பல கோணங்களிலே திருச்சபைக்கு, அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தது போல இன்னைக்கு திருச்சபைக்கும் ஆசீர்வாதம் இருக்கதா நம்ம குறிப்பிட்டு சொல்லும் மொழியே ஏதோ ஆவியானவர் தூதர்களுக்கு அதை கொடுத்து விட்டு அந்த 7 தூதர்கள் மட்டும் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி சொல்றது ஒரு சரியான ஒரு இன்டர்பிரேஷன் கிடையாது. எனக்கு ஒரு தூதர் இருக்காரு, அவங்க பார்த்துக்குவாங்க. கேத்தலிக்ஸனுடைய பிலீஃப் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம பார்க்கலாம், தங்களுடைய தூதர்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அது சரியான ஒரு போதனை இல்லை என்பதை
மறந்து போக வேண்டாம். அதே போல தேவனுடைய ராஜ்யம் வருவதை குறித்து யோவானுக்கு திட்டமாக வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் பொழுது தானியேலுடைய புத்தகம் தான் நமக்கு ஞாபகம் வருகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அதேதான் இந்த 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற கூடிய காரியம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடைய வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் என்று தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். அதுதான் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பதாக நம்ம பார்க்கலாம். 2வது பகுதியில யோவானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை பார்க்கிற இதை நம்ம பார்க்கிறோம். சகோதரி ஜெபிக்கும் பொழுது ஜெபம் பண்ணாங்க, இந்த சீஷன் யாரு? இயேசுவினுடைய மார்பில சாய்ந்திருக்கிறவர், க்ளோசஸ்ட் டு ஜீசஸ். அவ்வளவுதான். மற்றவங்க பேதுரு இருந்தாங்க, ரொம்ப பேசினாரு, யாக்கோபு எல்லாம் இருந்தாங்க. ஆனா யோவான் தான் மிகவும் க்ளோசஸ்ட். ஆனா இங்க நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தன்னை யோவானுக்கு வெளிப்படுத்தின பொழுது என்ன ரியாக்ஷன் பாருங்க. நான் அவரை கண்ட பொழுது செத்தனவை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன், அவருடைய வலது கரத்தை பிடித்தார்னு சொல்லிட்டு we take it for granted. ஜீசஸ் அல்லது ஆண்டவர், இயேசுவானவர், பைபிள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை we just take it for granted. ஸோ யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் படிக்கக்கூடிய முதலாவது ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும், அவர் எனக்கு ஒரு வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் சொல்லிட்டு ஆஸ் இஃப் நம்ம சின்ன பிள்ளைங்களை ஃப்ரெண்டா மாதிரி நம்ம சொல்ற மாதிரி நினைச்சிட்டு போவது தவறான ஒரு காரியம். இயேசுவானவர் வருவாரானால், இயேசுவானவர் நமக்கு இந்த யோவானே செத்தவன் போல விழுந்துட்டார். அதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த மகிமை எவ்வளவா இருந்தது நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்ற யோவான் he takes a responsibility. அதை மற்றவங்களுக்கு கொடுப்பதற்காக எழுதி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தை பாருங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிக்கும் எழுது. 3 காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நீ கண்டவைகள், வாட் ஹஸ் யூ ஹவ் சீன், ஒருவேளை பாஸ்ட், அதை நம்ம சொல்லக்கொள்ளலாம். இருக்கிறவைகள், அதே சமயத்துல வரப்போகவைகள். அதுதான் இந்த 1வது அதிகாரத்துல பல கோணங்களில் பார்க்கிறோம். நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவர் என்று தன்னை வெளிப்படுத்தினார். யோவானுக்கும் அதுதான் சொல்லுகிறார். நீ பார்த்தது, நீ இப்ப இருக்கிறது, நீ கேட்கிறது. அதனால இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம படிக்கும் பொழுது அதை மனசுல வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம டென்ஷன் ஆக வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, கலங்கி போக வேண்டியதில்லை. we don't need to become mad. கண்டிப்பா we can be very glad. காரணம், பரிசுத்தமுள்ள தேவனை நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துல வைத்துக் கொள்வோம். ஒரு இயேசுவானவர் நமக்கு தெரியும், எல்லாம் நமக்கு தெரியும் நினைக்காதபடிக்கு அவர் நம்ம சந்திச்சோம்னு சொன்னா அது பயங்கரமான ஒரு காரியம். அதே மாதிரி சரித்திரத்துல தேவன் செயல்பட்டு வந்திருக்கிறார். அதனால we have to know the history and what is happening right now. We need to understand. And definitely வரும் நாட்களில் நடக்க போற காரியம். தொடர்ந்து படிப்போம். 3 கேள்விகள். What is my immediate reaction when I hear about John's revelation? யோவானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாட்டை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எனக்கு இருக்கிற immediate reaction, just think about it. Either you can be glad or sad or you can be mad. அல்லது I take it for lightly. நிறைய திருச்சபையின் மக்கள் அதை லைட்டா எடுத்துக்கிறாங்க, தூக்கி போட்டுறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஜெனரல் எபிசோட்ஸ் கான்டெக்ட்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா how is your response நம்ம பார்க்கலாம். 2வது question, if the messages are for the present
வாட் ஷுட் பி மை ரெஸ்பான்ஸ்? இது வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக் பார்க்காதபடிக்கு அதிகமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை இன்னைக்கு திருச்சபையின் காலத்திற்கு ஹிஸ்டாரிக்கலாக இன்னைக்கு இருக்கிற திருச்சபையின் காலத்தை, உபத்திரவத்தின் காலத்தை பற்றி பேசக்கூடியதா இருக்குமானால் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு we have to be responsible. யோவான் வந்து அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருந்தா நம்ம பார்க்கலாம். am I a responsible church member என்று நம்ம யோசிச்சு பார்க்கலாம். மூணாவது காரியம், how much I allow the spirit of God to work in and through my life. என்னுடைய வாழ்க்கையில என் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதற்கு எவ்வளவு தூரத்துக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதை நம்ம யோசித்து பார்க்கலாம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம்முடைய ஸ்டடியை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய துவக்கத்தை பார்க்க உதவி செய்த ஸ்தோத்திரம். பலர் கன்ஃபியூஸ் ஆகி கொண்டிருக்கும் பொழுது அவர்களோடு கூட நாங்களும் கன்ஃபியூஸ் ஆக விரும்பவில்லை. ஆண்டவரே, இந்த புத்தகத்தை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு தெளிவினை தாரும். ஆண்டவரே, நாங்கள் பொறுப்புள்ள கிறிஸ்தவர்கள் என்பதை உணர்ந்து நாங்களும் வாழ எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்ற எனக்கும் எங்கள் ஒவ்வொருக்கும் நீ உதவி செய்யும். தொடர்ந்து மீதி இருக்கிற ஸ்டடி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.